வாஷ் போட்டேன். சோ இப்படிதான் இருக்கு, சிம்பிளா இப்ப சொல்லணும் அப்படின்னு. இங்க வந்து பாருங்க, சோ இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுவுமே இப்பதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்னைக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட கிச்சனை. ஏன்னா கிச்சன் வந்து நம்மளோட எமோஷன்ஸோட ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். அதோட ஆர்கனைஸ்டு டூர் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நான் இன்னைக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நிறைய திங்ஸை வாங்கி டம்ப் பண்ணி கவுண்டர் டாப் ஃபுல்லு வந்து நிரப்பி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம 4 பேர் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்தா எந்த திங்ஸையும் மேல லாஃப்ட்ல இருந்து எடுக்காம எப்படி மேனேஜ் பண்றது, நம்ம மட்டும் இருக்கிறப்ப அதை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு காமனா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா நீட்டா வந்து பண்ணிருக்கேன். சோ இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாட்டம் கேபினெட்ல வைக்கிறதுக்குலாம் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு என்னதான் நீங்க அவசரமா இருந்தாலும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அது என்ன, அது எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து பாக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சன்ல சில ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த ஆர்ச் தான். சோ இந்த ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லும் பேனலிங் ஒர்க் வந்து இப்ப நம்ம பண்ணிருக்கோம். இதுல முன்னாடி நான் வால்பேப்பர் மாதிரி ஒரு திக் ஷீட் மாதிரி வந்து ஒட்டியிருந்தேன். சோ இப்ப நம்மளோட ஹாலுக்கு தகுந்த மாதிரியே நான் ஹால்லாம் வந்து உங்களுக்கு லேட்டரா காமிக்கிறேன். பட் இப்ப வந்து கிச்சன்ல என்னென்ன பண்ணிருக்கோம் அதை மட்டும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த மாதிரி பேனலிங் மாதிரி வந்து பண்ணிட்டோம். இதுக்கு மேட்சாவே இங்க ஒரு சின்ன 2 பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கோம்ல, சோ அதுலயுமே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த ஆர்ச் வந்து இந்த பெண்டு வந்து கொண்டுட்டு வரதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஸ்ட்ரைட் ஒர்க் அப்படின்னாக்கா உட்ல வந்து பண்ணிடலாம். மாதிரி கர்வ்ஸ் வருது, பெண்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருந்தாலுமே நம்மளோட கார்பெண்டர்ஸ் அந்த பெண்டையுமே நல்ல ஒரு திக் பேனல்ல அழகா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ இது பண்ணிருந்தோம். அடுத்தது இதுதான் நம்மளோட வீட்டோட வால் மவுண்டட் ஐலாண்ட். பிளஸ் வந்து இதோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லூவர்ல வந்து கொடுத்துட்டோம் நாங்க. சோ லூவர் பேனல் ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி போட்டு ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து இப்போ ஒண்ணு பண்ணியிருந்தோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட டால் கேபினெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது எல்லாமே சேம் ப்ளூ கலர்ல வந்து இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் அந்த ப்ளூவா இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது, டிஃபரெண்டா ஒரு ஆடா இருந்தது. அதனால இங்க மட்டும் டிண்டட் கிளாஸ் மாதிரி வந்து போட்டிருக்கோம். இதுக்குள்ள எல்லாம் நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட டால் அப்பர் ஹெட் கேபினெட்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னோட க்ராக்கரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட கிளாஸு, இதில் வந்து இது எல்லாமே நான் வந்து இப்போ உங்களுக்கு வேணும்னாக்க லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் கிச்சனை வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு சில டேஸ்ட் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரேராக இந்த பொங்கல், ஏதாவது ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த மாதிரி பொங்கல் செய்யறதுக்கு, பால் காய்ச்சறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம்ல, அது, சுகர், ஹனி, மாசிக்காய் பவுடர், பிளஸ் வந்து என்னோட அஞ்சரை பெட்டி, இது மட்டும்தான் இதில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாஸ் போட்டதுக்கு அப்புறமா லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இதில் நான் கார்பெண்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி எனக்கு மேக் பண்ணி கேட்டிருந்தேன். அது இன்னும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம வச்சோம்னா நமக்கு பேக் சைடு இருக்கிற திங்ஸும் ரொம்ப ஈஸியாக விசிபிளாக தெரியும். இது நம்மளோட சிங்க்குக்கும் லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கிற ஒரு ப்ரோ லிஃப்டில் உள்ளதான் நம்ம வச்சுருக்கோம். ப்ளஸ் என்னோட எல்லா மிக்சி ஜாரியுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா காஞ்சிட்டு வச்சதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கிச்சன் கவுண்டர் டாப். நிறைய பேர் கிச்சன் கவுண்டர் டாப் மாற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிங்க. மாற்ற மனசு இல்லை, ஏன்னா போட்டு 1 வருஷம் தான் ஆகுது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து அதை ஓரளவுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே தான். பட் யாருக்காவது இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் ஸ்டெயின் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் ஃபியூச்சரில் போடுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒயிட் கலர் போடாதீங்க. பாட்டம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன் எப்படிங்கறது வந்து சொல்றேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கட்லரி எல்லாம் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறது வந்து காமிக்கிறேன். நான் வந்து 3 டேண்ட்ரம் மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். சோ அதுல வந்து பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம இந்த விக்கர் பாஸ்கெட் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா, ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு பிவிசில விக்கர் பாஸ்கெட் வந்து போடுறோம் அப்படின்னாக்கா இந்த 3 பாஸ்கெட் வந்து போடுறதுக்கு ஒரு 10 to 12,000 ஆகுது. அதே வந்து நம்ம உட்ல போனோம் அப்படின்னாக்கா ஒரு 7,000 மாதிரி ஆகுது. நான் ஒரு 2,000-2,500 இந்த மாதிரி இங்க வந்து பாருங்க. சோ இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி 3 வந்து நான் போட்டு வச்சுட்டேன். மேலே வந்து நம்ம ஒரு 2-3 கிலோ வெங்காயம் மாதிரி கொட்டிக்கலாம். இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட்டு, அந்த கார்லிக்கு, நம்ம பொட்டேட்டோஸ் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். பேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த விக்கரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்ம இப்போ புதுசாக கொஞ்சம் க்ராக்கரிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி டிஷ்வாஷர் மேலே போட்ட ஒரு யூனிட்டு. இது முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிற பிக்சருமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஷ்வாஷர் அதுக்கு மேலே வந்து அந்த யூனிட்டு அந்த லூவர்லேயே வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டமில் நான் பெருசாக எந்த ஆர்கனைசரும் யூஸ் பண்ணல. என்னோட டிஷ்வாஷரோட பவுடர் மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ரேராக எடுக்கிற குடம், ஒரே ஒரு குக்கர் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். ரொம்ப டம்ப் பண்ணால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஒயர் அதெல்லாமே வந்து போகுதில்ல, அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டம்ப் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இந்த ஃப்ளோர் மேட்டை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் டெஃபினட்டாக ஆன்லைனில் தான் வாங்கினேன். வேணும்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது. நான் என்னோட கிச்சனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இந்த விக்கர் பேஸ்கெட்டோட இந்த கட்லரி ட்ரேயோட இந்த ட்ரேவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச்சாக பண்ணலை. ஸோ இது வந்து நான் வெளியில் வாங்கிட்டேன். 1200 அந்த மாதிரி வந்து வந்தது. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, என்ன தான் நம்ம 304 ஸ்டீலில் போட்டாலுமே அது வந்து துரு பிடிச்சிடுது. பட் இந்த மாதிரி நம்ம பிவிசியில் வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேண்ட்ரமில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமான்லாம் வச்சுருப்பேன். டிஷ்வாஷரில் கொஞ்சம் இருக்குது, அதையுமே எடுத்து இதில் வந்து லோட் பண்ணணும். இந்த சைடு பிளேட்டு, அந்த சொம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த தாளிப்பு கரண்டி, அதை மட்டும் வச்சுருக்கேன். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் போயிட்டு வரப்பையும் ஆஃபீஸ் போயிட்டு வரப்பையும் இந்த டிஃபன் பாக்ஸ் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதனால் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஒரு டிஃபன் பாக்ஸ் வேணும்னா இந்த டேண்ட்ரமை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிடும். இந்த பாட்டம் யூனிட்டை வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எப்போதுமே நம்ம பாட்டம், அதாவது வந்து கவுண்டருக்கும் கீழே இருக்கிற யூனிட்டில் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கணும். நம்ம ரொம்ப குட்டி குட்டியான ஐட்டம்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம ரொம்ப குனிஞ்சு எடுத்து அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண மாட்டோம். பெருசாக ஒரு 10 ஜாமானை போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே அழகாக தள்ளி விட்டாலும் நீட்டான மாதிரி இருக்கும். இதில் என்னோட உப்பு ப்ளஸ் வந்து புளி, கோதுமை மாவு, கோகோனட் கிரேட்டர் ப்ளஸ் தோசைக்கல், இந்த மாதிரி கடாய் இது மட்டும் வச்சுருக்கேன். இந்த சைடு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து இங்கே எப்போதுமே இருக்கும். ஏன்னா அவளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம இப்ப புதுசா போட்டதுதான். இதோட பிஃபோர் அந்த பிக்சருமே நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இது என்ன பண்ணிருக்கோம்னாக்க இந்த கவுண்டர்லாம் கிடையாது முன்னாடி. சோ இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட் கவுண்டரா போயிருந்தது. ஏன்னா டிஷ்வாஷருக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுக்காம விட்டுட்டேன். அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிருந்தது. அதுக்கப்புறமா அதை உடைச்சிட்டு இப்போ வந்து அதை நம்ம ஆல்டர் பண்ணிருக்கோம். லைட்டா ஒரு எல் மாதிரி ஒரு கிரானைட் வந்து போட்டுட்டு இங்க டாப்ல வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் நம்ம. ஸோ டாப்ல வந்து ஓகே நம்ம ஏதாவது கிராக்கரி மாதிரி போட்டுடலாம். பிளஸ் இங்க வந்து ஒரு போர்டுமே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு லேசர் கட்டிங்ல வித் லைட்டோட. அது வந்து இன்னும் ஃபிட் பண்ணல. ஸோ அதனால இங்க ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி இப்ப யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாக்கா என்னோட அந்த கிராக்கரி யூனிட் அங்க இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தாவி, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வேற கொஞ்சம் இந்த பெருசா இருக்கு இல்லையா, அதனால நான் ரொம்ப தாவி தாவி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால யாராவது வந்தா நம்ம கொடுக்குற அந்த காஃபி மக்ஸ், டீ மக்ஸ், ஜூஸ் கிளாஸஸ் அது மட்டும் இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இதுவுமே இப்பதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளோட பாஷோட டிஷ்வாஷர் 14 பிளேஸ் செட்டிங். இதோட ரிவ்யூ வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஒரு 1 மந்த் இல்லைனாக்கா ஒரு 40 டேஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்பதான் வந்து மார்னிங் வந்து வாஷ் போட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு. சிம்பிளா இப்ப சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு டீ பாத்திரம் மட்டும் காமிக்கிறேன். இப்படி இருக்கு. நான் கம்ப்ளீட்டான ரிவ்யூ உங்களுக்கு எவ்வளவு பவர் கன்சப்ஷன் ஆகும் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லேட்டரா இன்னும் ஒரு மாசம் வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ணிட்டு நல்லா பக்காவான ரிவ்யூவா கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுல கிளாஸ் எல்லாம் நல்லா சூப்பரா வந்து வாஷ் பண்ணி கொடுக்குது. இதை பத்தின ரிவ்யூ நம்ம வந்து லேட்டரா பார்க்கலாம். இது வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட அந்த வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க, எதுக்கு வந்து டிஷ்வாஷருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மேடை மாதிரி எதுக்காக கட்டியிருக்கீங்க, ஜஸ்ட் அதுலயே வச்சிருக்கலாம்ல, இந்த இடம் இவ்வளவு வந்து ஹைட் வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆக்சுவலா நான் வந்து நினைச்சதை விட ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நிஜமா வந்து தெரியாம எனக்கு ஹைட்டா ஆயிருந்தாலுமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப வந்து நம்ம இதை இப்படி ஓபன் பண்ணிட்டு மேல அடுக்கிடுவோம். இந்த ரேக்ல வந்து அடுக்கிடுவோம், பிளஸ் வந்து இதுலயுமே அடிக்கிடுவோம். ஆனா இது வந்து ரொம்ப கீழே போறப்ப என்ன ஆகும்னா நம்ம இப்படி நல்ல முட்டிய மடிச்சு உட்காந்து ஃபுல்லுமே அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அப்படி சிங்க் வந்து அந்த சைடு இருக்குல்ல, சோ அதுல இருந்து அழகா எடுத்து எனக்கு அடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ அதனால ஓரளவுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த ஃப்ளோர் லெவல்லயே போடாம
ஒரு 10 inch வரைக்கும் ஹைட் வச்சே போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டிஷ்வாஷருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நீங்க ஃபியூச்சர்ல வீடு கட்ட போறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா டிஷ்வாஷரை சிங்குக்கு பக்கத்துல வைங்க. அது மட்டும்தான் எஃபெக்டிவ். நீங்க இல்ல நான் ஒரு 10 அடி தள்ளி போய் வைக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம அந்த பாத்திரத்தெல்லாம் தண்ணி சொட்ட சொட்ட எடுத்துட்டு போய் அடுக்கிறதுக்கு நம்மளே விளக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ அதனால பக்கத்துல இருக்கிறது எப்போதுமே வந்து 100% இதுக்கு வந்து ஒர்த்து. சோ அது வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட சாம்சங்கோட ஃப்ரிட்ஜ், டபுள் டோர். இது வந்து நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த ரெண்டட் ஹவுஸ்ல இருந்தப்போ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா நான் பண்ணி கண்டிப்பா போடுறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹூக் மாதிரி வச்சிருக்கேன் இந்த லஞ்ச் பேக் எல்லாம் டக்குன்னு மாட்டுறதுக்காக. இதுதான் நம்மளோட மெயின் அந்த ஸ்டோரேஜ் கேபினெட். டால் கேபினெட் நல்ல பெருசா இருக்கும், நிறைய ஸ்டோரேஜ். அதுலயே பாத்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயா தான் வச்சிருப்பேன். மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹாட் பாக்ஸ் பிளஸ் ரொம்ப ரேர் யூஸ் பண்ற குக்கர். இங்க வந்து நம்மளோட கிராசரி ஐட்டம்லாம் பிளஸ் வந்து இங்க வந்து குக்கர் ஐட்டம், அந்த கடாய் ஐட்டம் அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கடாயோட லெட் இது வந்து 3 டோர் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிராசரி ஐட்டம், குக்கர் இதெல்லாமே வச்சிருக்கேன். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டம்ப் பண்ணல. பெரிய பெரிய ஐட்டம், இந்த அரிசி ட்ரம் அந்த மாதிரி எல்லாம் மட்டும் வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணு. ஸோ ரொம்ப டம்ப் பண்ணலை. நம்ம டக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இடம் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்மளோட இந்த கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இலை போட்டு சாப்பிடணும்னா தாராளமா 3 பேர் வந்து சாப்பிடலாம். ஒரு பிளேட் வச்சு சாப்பிடணும் அப்படின்னாக்கா 4 பேர் சாப்பிடலாம். நாங்க எப்படி பிளான் பண்ணோம்னா இந்த சைடு வந்து ஒரு 3 சேரும், இந்த சைடு ஒரு சேர் யாராவது வந்தா மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இதுதான் அந்த பார் ஸ்டூலு. இது வந்து ஓரளவுக்கு நாங்க செஞ்சதுனால கொஞ்சம் அதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சுமாரா தான் வந்து வந்திருந்தது. சோ இப்போதைக்கு இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா 4 சேரையும் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்கும். சோ இங்கே எப்போதுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜக்ல வந்து தண்ணி, கிளாஸ் பிளஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு படுற மாதிரி வச்சிருந்தோம்னாக்கா சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா மறந்துடுவோம். சோ அதனால அன்னன்னைக்கு சாப்பிட வேண்டிய ஃப்ரூட்ஸ் எப்ப பார்த்தாலுமே வெளியில இருக்காது, காலையிலேயே எடுத்து வச்சிடுறது. அன்னைக்குள்ள இதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிறது. சோ அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வெளியில இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோட ஹார்ட் ஆஃப் த ஹோம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்னா கொஞ்சம் லைட்டிங் ஒர்க் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு லேசர் கட்டிங் போர்டு, அது வந்து கொஞ்சம் வித் லைட்டிங்கோட வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதர்வைஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை விட நேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு லைட்டிங் ஒர்க் மட்டும் இருக்குது, லேசர் கட்டிங் லைட்டிங் அதெல்லாம் மட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கிச்சன் மேக் பண்ணுறப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ரீக் ஒர்க் எதுவுமே இல்லாமல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட எரர்ஸ் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பை.